ஆகாப்பு கொஞ்சம் அங்கே ஓரமாக ஒளிஞ்சிருந்து பாரு என்ன நடக்குதுன்னு. அங்கே போகிறார் எலியா, இலைய வெட்டியோ தட்டையோ எதையோ கழுவி வைக்கிறார். சாப்பிட்றதுக்கு ரெடியா எடுத்து வைக்கிறாரு. ஆனால் அங்கே சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த ஆகாப்பும் பார்க்குறான், எங்கேருந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். பார்த்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு பார்த்தா ரெண்டு காகம். இந்த ஆகாப்பு குறுக்க போலான்னு நினைக்கிறப்ப எலியா சொல்றான், நீ குறுக்க வந்தனா வந்த காகமும் போயிடும், வந்த காகமும். அதனால ஓரமா இருந்து பாருன்னு இருக்கப்போ ஆகாப்பு பசியில இருக்கான், எலியா வயிறு நிறைய. அப்படின்னா பஞ்ச காலமா இருக்கலாம், கண்ணீரின் காலமா இருக்கலாம், துயரத்தின் காலமா மற்றவங்களுக்கு இருக்கலாம். அவரை அண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு காலங்களும் சமயங்களும் அவருடைய எத்தனை பேத்துக்கு இந்த வார்த்தை புரிஞ்சிச்சு?